பொங்கல் பண்டிகையொட்டி சென்னை கோயம்பேடு சந்தையில் இந்த ஆண்டு கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொங்கல் பொருட்கள் விற்பனை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து வியாபாரிகளிடம் கேட்கலாம். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பரவாயில்ல, கம்மி ஆயிட்டுது. அதனால எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. போன வருஷம் 250 ரூபா 200 ரூபா போச்சுங்க. ஆமா, இந்த வருஷம் 400லேருந்து 600 வரையும் போகுது. போன வருஷம் கரும்பு எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 140 ரூபா வரைக்கும் சீப்பா இருந்தது. இந்த வாட்டி 700 ரூபா 800 ரூபா 500 ரூபா கரும்பு இல்ல. எங்களுக்கு போன வரத்து அதிகமா இருந்தது, இந்த வாட்டி இல்லவே இல்லை. போன வாட்டி விளைச்சல் நல்லா இருந்துச்சுண்ணா. கரும்பு நீர் நல்லா இருந்தது, விளைச்சல் நல்லா போட்டாங்க, விவசாயம் நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி போன வாட்டி கீழே போட்டு போனனால ஜனங்க பாதி பேர் எத்தனை வரலண்ணா. இதான் உண்மையான ஒரு விஷயமே. போன வாட்டி நிறைய கரும்பு கீழே போட்டாங்க. இந்த கரும்புலாம் 200 ரூபா 100 ரூபாய்க்கு போச்சு. இங்க 500 ரூபா வித்த கரும்பு 800 ரூபா விற்கிது. நேற்று சீப்பா தான் இந்த இன்னைக்கு தான் விலை ஜாஸ்தி. நாளைக்கு ரேட்டை ஏறுண்ணா. ஆமா, கரும்பு இல்லை, வந்தாதான் லாரி. இஞ்சி மஞ்சள் கொத்து வியாபாரம் பண்ணுறோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் தேவலாம். ஆனால் தொடர்ந்து லீவ் விட்டதால மக்கள் எல்லாம் ஊர் பக்கம் போனதால கொஞ்சம் வியாபாரம் டவுனாக இருக்குது.